வாடிவாசல் நிகழ மறுத்த அற்புதம், நடக்க முடியாமல் போன ஒரு கனவு. நம்ம சூர்யா அரசுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் எவ்வளோ பெரிய ட்ரீமாக இருந்துச்சு ஒரு 5-6 வருடமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். லாக்டவுனுக்கு முன்னாடியே சொன்னாங்க, கலைப்புழு தானு தயாரிப்பில் சூர்யா நடிக்கிற வாடிவாசல் வெற்றிமாறன் காம்பினேஷன் பட்டை கலப்ப போகுதுன்னு. ஆனால் லாக்டவுன் இருந்துச்சு, 2 வருஷம் இருந்துச்சு. உடனே சூர்யாவுக்கு வேறு படங்கள் போகும்போது நம்ம வெற்றிமாறன் சொல்லு சார் சூர்யா வச்சு ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விடுதலை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த படம் என்னாச்சு, எவ்வளோ பெருசாச்சு, 2 பாகமாச்சு, நம்ம பல வீடியோக்களை சொல்லிட்டோம், பழைய கதை தான். ஆனால் வாடிவாசல் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம அமீரால் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சூர்யாவுக்கு இடையில் விரிசல் விழுந்தது. வெளியே சொல்லலாலும் கூட அதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. முதல் காரணம் அதுதாங்கிறாங்க. ஒரு வழியாக வாடிவாசல் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ கூட வெற்றிமாறன் ஒரு போன வாரம் வீடியோ போட்டு விளக்குனார். வாடிவாசல் படத்தை உடனே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருந்துச்சு. ஆனால் அது முடியாது, நிறையா ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை இருக்குது. இன்னுமா ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு ரசிகர்களாகவே புலம்புனாங்க. அதையெல்லாம் வெற்றிமாறன் சொன்னார். ஆனால் இப்போ என்ன தகவல் வருதுன்னா, வாடிவாசலில் நடிக்க போகிறது சூர்யா தான். ஆனால் மறுபடியும் ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்க போகிறாங்க. சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போது அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிட்டார். வெங்கி அட்லூரி படமாகட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு படமும் கமிட் பண்ணிட்டார். இந்த பக்கம் வெற்றிமாறன் தொடர்ந்து சிம்பு படம், அடுத்தது தனுஷ் வச்சு வடசனை 2 படம் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 படங்களையும் முடிச்சாருன்னா, சூர்யாவும் அந்த கமிட்மெண்ட்ஸை முடிச்சிட்டாங்கன்னா, வெற்றிமாறன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அனிமேட்ரானிக்ஸ் என்னதான் அமீருக்கும் சூர்யாவுக்கும் விரிசல்னாலும் கூட வெற்றிமாறன் சமாதானப்படுத்தி வச்சுருவாராம். ஆனால் அது பிரச்சனை இல்லை, இந்த ஜல்லிக்கட்டை தத்ரூபமாக எடுக்கணுங்க பேரில் நாம்ளே போய் முட்டிக்கிட்டு கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அதால் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை இன்னும் அதிகம். அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையை இந்த 2 படங்கள் பண்ணுறாரு பார்த்தீங்களா, சிம்பு படமும் தனுஷ் படமும், இந்த கேப்பில் முடிச்சு வரான். ஸோ முடித்ததுக்கப்புறம் சூர்யா கேட்ட மாதிரி, சார் என்னென்ன நாளைக்கு என்னென்ன சீன்ஸ் எடுக்க போகிறோம், என்னென்ன ஷெட்யூல் பிளான் பண்ணிக்கோம் அப்படிங்கிற பக்காவான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை சூர்யா கிட்டையும் நம்ம தானுக்கிட்டையும் அவர் கொடுத்து வரான். ஸோ அதன்படி சொல்லி வச்ச மாதிரி வாடிவாசல் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ கிடையாது. 2026 ஜூன் ஜூலைக்கு மேலே, சரியாக ஒரு வருஷத்துக்கு மேலே தான் இதை உறுதியாக சொல்ல முடியுங்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகும் சார், நாம் நம்ம வேலையை பார்ப்போன்னு சூர்யாவும் வெற்றிமாறனும் முடிவெடுத்துருக்காங்களாம். ஸோ பொறுத்து பார்ப்போம். வாடிவாசல் அது ஒரு பெரும் கனவு. அந்த கனவு சூர்யா தான் நடிக்கணுங்கிறது தான். ஏன்னா சூர்யா அவர்கள் அந்த படத்துக்காக எவ்வளோ உழைப்பை போட்டார் நமக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக 2 காளை மாடு வாங்கி அதை கூட நட்பாக பழகி அதுக்கு தீனி வச்சு புண்ணாக்கு வச்சு அதை தோட்டத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம். வனங்கான் ஷூட்டிங் கேப்பில் சூர்யா அவர்கள் காளை மாடை கூட்டிகிட்டு வாக்கிங் விடுவார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு அர்ப்பணிப்பா அப்படின்லாம் ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த சூர்யாவோட அர்ப்பணிப்பும் உழைப்பும் வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்மளை விட வெற்றிமாறன் தெளிவாக இருப்பார் போல். ஸோ அதனால தான் வாடிவாசல் ஒரேடியே ட்ராப்பு, சூர்யா சார் இல்லை அப்படிலாம் சொல்லாமல் கடைசி நம்பிக்கையாக வச்சுருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், 1 வருடம் கழித்து அந்த அற்புதம் நடக்குதா இல்லையா என்று.